தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டாராக விளங்கிய பிரதான் கணேசமூர்த்தி என்கிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். சூப்பர் ஸ்டார் அவர் பெரிய நடிகர் திலகம். சூப்பர் ஸ்டார் வேற ஆளு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்கள் அனுமதியோடு திருத்திய விடையளிக்க அனுமதி கோருகிறேன். இன்றைக்கு மாண்புமிகு உறுப்பினர் திரு இனிகோ இருதயராஜ் அவர்கள் திருச்சியில் உள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய சிலை திறக்கப்படுமா என்று வினா எழுப்பியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, ஏற்கனவே பார்க்கிற ஒவ்வொரு முறையும் அவர் என்னிடத்திலே கேட்பார். நான் அவரிடத்திலே பல முறை அதற்கு பதில் சொல்லியிருக்கிறேன். அந்த சிலைக்கும் செய்தித்துறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஒரு அமைப்பின் மூலமாக, அவர் நடிகர் சங்கத்தின் சார்பாக, ரசிகர் மன்றத்தின் சார்பாக அந்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது. இன்னும் சொல்லப்போனால் உள்ளூர் அமைச்சர், மாண்புமிகு நகராட்சி துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் நேரு அவர்கள்தான் இந்த சிலையை அங்கே அது அமைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக நிதியும் கூட கொடுத்ததாக அங்கே தகவல் தருகிறார்கள் அதிகாரிகள். எனவே அந்த வகையில் அந்த சிலை அமைப்பு திறப்பதற்கான காரணம் நிறுவப்பட்டிருக்கின்றது. திறக்க முடியவில்லை. காரணம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. நெடுஞ்சாலையில், சாலைகளில், பொது இடங்களில் வைக்கிறது என்று சொன்னால் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தால். அந்த நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசனுடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்தவரே கூட நீதிமன்றத்துக்கு சென்ற பொழுது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தால். எனவே இப்படி இருக்கிற பட்சத்தில் அது கவர் செய்யப்பட்டு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவருடைய கோரிக்கை ஏற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து, மாவட்ட நிர்வாகத்தோடு கலந்து பேசி, மாநகராட்சியினுடைய நிர்வாகத்தோடு கலந்து பேசி தக்க இடத்தை தேர்வு செய்து அந்த சிலை மாற்றி நிறுவப்பட்டு அது திறப்பதற்கான நடவடிக்கை துறையின் சார்பில் எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் இனிகோ இருதயராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நடிப்பாற்றலின் திறனால் உலகமெங்கும் யாவத்திற்கும் தமிழர்கள் மனங்களிலே வாழுகின்ற தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த, சுதந்திர போராட்ட தியாகி குடும்பத்தை சார்ந்த, தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டாராக விளங்கிய பிரதான் கணேசமூர்த்தி என்கிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சரும் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய புரட்சிகரமான வசனங்களை உயிர் பெற வைத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரரான நடிகர் திலகம் வாழ்ந்த ஊர் எனது தொகுதியான திருச்சி சங்கிலியாண்டபுரம். அவர் நாடகங்களை கற்று நடிக்க ஆரம்பித்த ஊர் திருச்சி. எனவே அவருடைய புகழை பரப்புகின்ற வகையிலே திருவுருவ சிலையை திருச்சியில் நிறுவ வேண்டும் என்பது அவருடைய ரசிகர்களுடைய நீண்டகால கனவு, ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற வகையில திருச்சி மாநகராட்சியுடைய தீர்மானத்துடன் தான் 9 அடி கொண்ட முழுருவ திருவுருவ வெண்கல சிலையை சுவாமிமலை ஸ்தபதி ஸ்ரீகண்டன் அவர்களை அழைத்து சிலை செய்ய சொல்லி அதற்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டவர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள். ஆட்சி மாற்றத்தின் காரணமாக அண்ணன் நேரு அவர்கள் வாங்கி கொடுத்தார் என்பதற்காகவும் 10 ஆண்டுகளாக ஒரு மாபெரும் கலைஞனுடைய சிலையை திறக்காமல் சாக்குப்பையால் மூடப்பட்டு கிடக்கிற உண்மையான சூழ்நிலை. சிவாஜி மன்றத்தை சேர்ந்த சீனிவாசன் மோகன் பாலாஜி என்பவர் கேள்வி அதுல உங்களுக்கு தேவை மாநகராட்சி தீர்மானம் போட்டிருக்க அமைச்சர்கிட்ட பதில் வாங்க. 2018 தொடர்ந்த வரலாறு பதிவு பண்ண முடியாது, நிறைய இருக்கு வழக்கு சொன்னாரு. சிவாஜி கணேசன் சூப்பர் ஸ்டார் அவர் பெரிய நடிகர் திலகம். சூப்பர் ஸ்டார் வேற ஆளு. பேரவைத் தலைவர் அவர்களே, ரஜினிகாந்த் 2017 ஒரு நிமிஷம் என்ன வழக்கு மட்டும் சொல்லிடுறேன். 2018 தொடர்ந்த வழக்கில மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், சிலையை நகரின் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் நிறுவி மரியாதை செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறது. எனவே இச்சிலை இப்போது உள்ள பாலக்கரை ரவுண்டானா பகுதியில் கால்நடை மாட்டாஸ் அருகிலோ அல்லது சத்திரம் பஸ் ஸ்டாண்டு பகுதியிலோ, காமராஜர் சிலை பின்புறமோ, சோனாமினா திட்டா உள்ள ரவுண்டானா பகுதியிலோ அமைத்து தர வேண்டும் என்று தங்களின் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அமைகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுரையின்படி ஏற்கனவே முத்தமிழறிஞர் ஐயா கலைஞருடைய ஆட்சி காலத்தில், அன்றைக்கு கூட நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது அதுக்கான NOC தடையில்லா சான்றிதழ் கூட நானும் அதில் கையெழுத்திட்டேன். ஆனால் கடற்கரை சாலையில் வைக்கப்பட்டது திரு காமராஜர் ஐயா சாலை பெயரில் உள்ள இந்த சாலையில் TGP ஆபீஸ் அருகில். அதற்கு பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த சிலையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. எனவே நீதிமன்றத்துக்கு நாம் கட்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அதற்கு பிறகு மணிமண்டலத்தில் கொண்டு போய் மாற்றி அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகு கூட இந்த அரசு வந்தவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புதிய சிலையாக, அது ஏன்னு சொன்னால் அது பழுதடைந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு முறை பார்த்துவிட்டு புதிய சிலை வைக்க வேண்டும் என்று சொன்னார்.
புதிய சிலை செய்து சிறப்பாக அது வெளியில வைக்க, அந்த மணிமண்டபத்தின் வெளியில மக்கள் பார்வை படுகிறக்கூடிய வகையில் வைக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சரால் திறக்கப்பட்டு ஆண்டுதோறும் அதற்கு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. என முத்தமிழர் ஐயா கலைஞராக இருந்தாலும் சரி, இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதியாக இருந்தாலும் சரி, நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மீது பற்றுக்கொண்டவர், ஒரு குடும்ப பாசத்தோடு அவர்கள் இருவரும் இருந்தவர்கள். எனவே அந்த வகையில் திருச்சியில முறையாக மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று மக்கள் சந்திக்கக்கூடிய, அதிகம் பார்க்கக்கூடிய இடங்களாக தேர்வு செய்யப்பட்டு உள்ளாட்சி நகராட்சி துறையினுடைய மாநகராட்சியினுடைய அனுமதியை பெற்று தீர்மானத்தை பெற்று மறு தீர்மானத்தை பெற்று மாவட்ட நிர்வாகத்தின் ஒத்துழைப்போடு உரிய இடத்துல மாண்புமிகு முதலமைச்சரோடு கலந்து பேசி முறையாக நிறுவப்படும் என்பதை தெரிவித்தார்.